ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி சிறகடிக்க சீரியல் எபிசோட் என்ன நினச்சிட்டு பார்க்கலாமா? மனோஜ் போய் சொல்லி ரோகிணியை வர வச்சுருவா. ரோகிணி வந்துடுவா, ஆசையாக சாரீலாம் கட்டிக்கிட்டு அழகாக வருவா. வந்தவொடனே பிரகாஷ் இருப்பா. வாங்க சிஸ்டர்னே, வடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் சிஸ்டர்னு உனக்கு தெரியுது இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுவாள். சரி வாங்க சிஸ்டர், இன்றைக்கின்னு ஷாப்பில் யாரையும் காணனே, இன்றைக்கி வந்து லீவு, ஷாப் வந்து லீவு, ஜஸ்ட்டு யார் யாருக்கு என்ன வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு செட்டில்மெண்ட் டே இன்றைக்கி சொல்லிட்டு வரா. உள்ளே வந்தாக்கா விஜயா இருப்பா. விஜயா பார்த்தோன்னே ரோகிணிக்கு ஷாக் ஆகிடும். ஆன்ட்டி ஏன் இங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு, மனோஜ் நான் உங்ககிட்ட தனியாக தானே பேசணும்னு சொல்லிட்டு வர சொன்னேன், நீ என்ன ஆன்ட்டிலாம் கூப்பிட்ருக்கன்னு என்னை பார்த்தோடனே உனக்கு ஷாக்காக இருக்கா? வாடி மலேசியாக்காரி, நீ என்ன நல்லா பொய் சொல்லியிருக்க, உனக்கு என்ன தைரியம் இருந்தாக்கா என் தாலி இறங்குன்னு சொல்லிட்டு பொய் சொல்லியிருப்ப, நீ திருந்தவே மாட்டியா? எவ்வளோ பொய் தான் சொன்னோடனே ரோகிணிக்கு ஒன்றும் புரியாது. என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலன்னொடனே, நடிக்காத, உனக்கு நடிக்கிறது தானே வேலையாக போச்சு, எப்போ பாரு வாயை திறந்தாலே பொய்ன்னு சொல்லிட்டு சொல்லி இது பண்ணுவாங்க. ரோகிணிக்கு ஒன்றும் புரியாது. மனோஜ் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்பா. உனக்கு என்ன தைரியம் இருந்தால் போய் சொல்லி அந்த ஃப்ராடு சாமியாரை எங்கள் வீட்டுக்கு அனுப்பியிருப்ப, அந்த ஃப்ராடு வந்து மீனா வெளியே வெளியே போனாதான் இது என் தாலி இறங்கின்னு சொல்லு, உனக்கு என்ன தைரியம் இருந்தாக்கா என் தாலி மேலே நீ கையை வச்சிருப்ப, உனக்கு அவ்வளோ திமிராயிடுச்சான்னு சொல்லிட்டு சொன்னோடனே ரோகிணிக்கு ஒன்றும் புரியாது. இது சிந்தாமணி பண்ண வேலையாச்சு, எதுக்கு என் பேர் இங்கே வந்துச்சு, எதுக்கு என்ன மாட்டி விட்டாங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒன்றும் புரியாது. உடனே சாட்டி அடிக்கிறவனை கூப்பிட்டு நீ பண்ண அதே ட்ரீட்மெண்ட் தான் உனக்கும் சொல்லிட்டு அவன் அடிக்க ஆரம்பிச்சிருவான். அடிக்க ஆரம்பித்தோடனே கொஞ்ச நேரத்துலேயே ரோகிணி மயங்கி விழுந்துருவான். மயங்கி விழுந்தோடனே எல்லாருக்கும் பயம் வந்துடும். ஐயோ உயிர் இருக்கா இல்லையான்னு பாருடான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மூச்சு இருக்குமா, உயிர் இருக்குன்னு. அப்புறம் என்ன, தண்ணி தெளித்து மயக்க போனதுக்கப்புறம் மறுபடியும் அடிக்க ஆரம்பிக்கணுன்னே சாட்டி அடிக்கிறவன், ஐயோ போலீஸ் கேஸ் ஆகிடும், எனக்கு வேணாம் இந்த வம்பு, நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவன் ஓடிடுவான். பிரகாஷும் ஐயோ ப்ரோ இது பெரிய பிரச்சனை ஆகிடும், நான் வெளியிலே நிற்கிறேன்னு சொல்லிட்டு அவனும் போயிடுவான். விஜயாவும் கிளம்பிடுவாங்க. அவள் மயக்க தெளிஞ்சோடனே அவளை அனுப்பிட்டு நீயும் வந்துடுறா சொல்லிட்டு சொல்லுவாங்க. மயக்க தெளிஞ்சோடனே ரோகிணி எழுந்திரிச்சு, மனோஜ் எதுக்கு இப்படியெல்லாம் நீ பண்ண? இல்லை அம்மாக்காக தான், எனக்கு தெரியும் இதெல்லாம் நீ ஆன்ட்டி சொல்லி தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, இதுக்கெல்லாம் அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க பாரு, நான் என்ன பண்ணுறேன் பாரு, இதுக்கெல்லாம் அவங்க ஏன்டா இதை பண்ணணும்னு சொல்லிட்டு வருத்தப்படுற மாதிரி நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணிட்டு போயிடுவா. இங்கே மீனா வந்து ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்க்கு வருவா. ஸ்ருதி சொல்லுவா, இப்போல்லாம் ரெஸ்டாரண்ட் ரொம்ப பிஸியாக இருக்குது ரவி வந்ததுலேருந்துன்னு சொன்னோடனே, பார்த்தீங்களான்னு சொன்னோடனே, இதுக்கு தான் நான் அவனை ஆரம்பத்துலேருந்தே கூப்பிட்டேன், அவன் தான் வரலன்னு சொல்லிட்டு. உடனே ரவி சொல்லுவான், எதுக்காக இருந்தாலும் பொறுமை வேணும், எடுத்தும் கவுத்தம்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ கரெக்டாக பேசிட்டு இருக்கும்போது மனோஜ் பார்த்த பொண்ணை வந்து முத்து கூட்டின்னு வந்துட்டு, நீங்கள் 3 பேர் இங்கே தான் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு, இதான் தங்கச்சின்னு சொன்னோடனே மீனாவுக்கு ஒன்றும் புரியாது. யாருங்க, இதாங்க மனோஜ்க்கு பார்த்த பொண்ணுன்னு சொன்னோடனே, ஓ இவங்க தானான்னு சொல்லிட்டு மீனா வந்து உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காருங்கன்னு சொன்னேன். மீனா நீங்கள் ரொம்ப லக்கி, முத்து வர வழி ஃபுல்லாக உங்களை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தா சொல்லலாம். ஸ்ருதியோட ப்ராப்ளமும் கேட்டுட்டு எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், முத்து எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு, எனக்கு உங்கள் ஃபேமிலியை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்ககிட்ட ஏதாவது வேலை இருந்தால் கூட சொல்லுங்கள், நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு மீனாக்கிட்டையும் ஸ்ருதிக்கிட்டையும் கேட்பா. இங்கே என்ன வேலை இருக்கு, இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஒர்க் பண்ணணும், உங்கள் கூடவே இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும்னு சொல்லுவாள். இங்கே வந்து ரோகிணிக்கு வந்து அவங்க அம்மா ஒத்தரம் கொடுத்துன்னு இருப்பாங்க. சிந்தாமணி வருவாங்க, என்னமாச்சு இந்த மாதிரி அடிச்சிட்டாங்களான்னு சொன்னோன்னே ரோகிணி கேட்பா, எல்லாம் ஓகே, ஏன் அந்த ஃப்ராடு சாமியார் நீங்கள் தானே ரெடி பண்ணீங்க, எதுக்கு அவங்க என் பேரை சொன்னாங்க? நான் தாம்மா சொல்ல சொன்னேன், இல்லைனாக்கா அவன் என் பேரை சொன்னாக்கா எனக்கும் விஜயாவுக்கும் இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிடும், அப்புறம் அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் தெரியாமலே போயிடும், அதனால தாம்மா சொன்னேன்னு சொன்னோன்னே, அதுவும் கரெக்டு தான், இப்போ இவங்க என்னை இப்படி பண்ணதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு மகளிர் இதில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாள். அவங்களும் வந்து விஜயா யார், நீ தான் அந்த ரவுடி பொம்பளையா, ரோகிணி அடித்தது நீ தானே சொல்லிட்டு கேட்பாங்க. விஜயா இல்லைன்னு சொல்லுவாங்க, நீ தான் உங்கள் பையன் கடைக்கு வர சொல்லி அவளை அடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. மறுபடியும் நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.